விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் எந்த பாதத்தில் பிறந்திருந்தாலும் குரு பகவானுடைய திசையில அவர்கள் ஜனனம் எடுக்கிறாங்க. நான் இதை ஒரு தோராயமா ஒரு 16 வருஷ குரு திசை ஒரு 8 வருஷம் வச்சுக்கிறேன், பாதியா வச்சுக்கிறோம். ஒரு 8 வயசு வரை உங்களுக்கு குரு பகவானுடைய திசை நடக்குது. அப்ப நீங்க என்னவா இருப்பீங்க அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு தான் தெரியுமே, நம்ம விசாக நட்சத்திரத்துல பிறப்பினுடைய ரகசிய வீடியோலே சொல்லியிருந்தோம். முருகப்பெருமானுடைய ஒரு அவதார நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். முருகப்பெருமான்னா சும்மாவா, தந்தையவே பாடம் புகட்டிய ஒரு அற்புத ஞானத்தினுடைய ஒரு கடவுள் முருகப்பெருமான். அவைய கூட கேட்டிருப்பார்ல, சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு ஒரு பழத்தை வச்சு ஒட்டுமொத்த பிஹெச்டியும் கொடுக்கக்கூடியவர் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த முருகப்பெருமான். ஆக விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படிதான் கற்பூர புத்திக்கு சொந்தக்காரர்கள். ஒரு விஷயத்தை சொல்லிட்டா அந்த விஷயத்தை கிரகித்து அதை மல்டிப்ளை பண்ணி அதை அடுத்தடுத்து ஞானத்துக்கு எடுத்துட்டு போறதுல கை தேர்ந்தவர்கள் விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள். இந்த 4 பாதத்திலையும் சில மாற்றங்கள் இருக்கும். 1ஆம் பாதத்தில் பிறந்திருந்தா அந்த சந்திர பகவானுடைய நவாம்ச நிலை, 2வது பாதத்தில் பிறந்திருந்தா சந்திர பகவானுடைய நவாம்ச நிலையை பொறுத்து சில குண வேறுபாடுகள் இருந்தாலும் கூட குருவினுடைய ஆதிக்கத்துல, குருவோட அனுகூலத்துல, குரு பகவானுடைய தயவு, புண்ணியம், பாக்கியம், புனர்ஜென்ம, பூர்வ ஜென்ம எல்லா பாக்கியங்களும் இருந்தா மட்டும்தான் ஒருத்தர் குருவோட ஆதிக்கத்திலேயே பிறக்க முடியும். அப்படிப்பட்ட குருவினுடைய ஆதிக்கத்தில் விட்டகுற தொட்டகுற ஞானத்தை திரும்பவும் கற்றுக்கிட்டு அது அந்த உலகத்துக்கே புதுமை படைக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் இவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கக்கூடியவர்கள். அந்த சின்ன வயசுலேயே அந்த குரு அந்த தன்மையை அவர்களுக்கு கொடுத்துருவார்.